ஹாய் ஆல், நல்லா இருக்கீங்களா? இது எங்கள் டாடி. நான் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னா பொட்டேட்டோ சீஸ் பால். என்னோட பேர் லிகிதா, எங்கள் டாடியோட பேர் ஆனந்த்குமார். எப்படி சீஸ் பால்ஸ் எப்படி சமைக்கிறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க போகலாம். பொட்டேட்டோ சீஸ் பாலுக்கு இன்க்ரீடியன்ட் சால்ட், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், சீஸ், ஆனியன், கொரியாண்டர், பாயில்டு பொட்டேட்டோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் இது தோலை வந்து பீல் பண்ணணும். நீங்கள் நல்லா தோல் உரிக்கிறீங்களே, முன்னாடியே சமைச்சிருக்கீங்களா? நான் அம்மாவுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் ஸ்கூல் போகிற டைமில் காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கிறப்ப நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதெல்லாமே நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் அம்மாவுக்கு. இனிமேல் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அம்மாவுக்கு. அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதே இல்லைன்னு. இல்லை, அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவேன். சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. எனக்கு சமைக்கலாம் பெருசாக தெரியாது, பட் சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாயில் பொட்டேட்டோ வந்து இப்போ மேஷ் பண்ணணும். நல்ல மாவாட்டு கை வலி. அடுத்து பிரசிடென்ட் பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்போ கீழே அண்ணனை எத்தனை நாள் யோசிச்சிருந்தீங்க பழி வாங்கலான்ட்டு? டாடி நீங்கள் ஜேசியில் இருக்கீங்களா, உங்களே தான் எல்லாரும் ஜடேஜான்றாங்க. ஏன் டாடி அது ஜடேஜான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, சும்மா அப்பப்போ டீமுக்கு வந்து எந்த டைம் டீம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன். அடிக்கடி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டாடி இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு, நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போடணும். தேர்ட் ஸ்டெப் ஓகே, அது ஃபுல்லாக கொட்டி இதில் அம்மா வந்து ½ கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் கொட்டியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க டாடி. தேர்ட் ஸ்டெப் வந்து ஆனியன் போடணும். ஆனியன் வந்து பாதி போட்டால் போதும். இப்போ அடுத்தது வந்து கொரியாண்டர் லீஃபை போடணும். போடுங்க, நிறையா உடம்புக்கு ஆரோக்கியமானது நிறையா போடுங்க. அடுத்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். டாடி நீங்கள் இன்ஜினியராக இருக்கீங்க, உங்களோட ஃபீல்டை பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்லாவே குக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து தனியாக வந்து சைட்டில் போகும்போது ரூம் எடுத்து இருக்கிறப்ப அவங்களே வந்து குக்கிங் பண்ணிக்குவாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இன்ஜினியராக போகும்போது அங்கே எனக்கு கீழே ஒரு 2-3 பேர் இருந்ததுனால எனக்கு அந்த குக்கிங் ப்ராசஸை வந்து பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா நான் சைட்டில் இருக்கும்போது அவங்களே எல்லாமே சமையல் பண்ணிவிடுவாங்க. அதனால எனக்கு அந்த இடத்துல குக்கிங் கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லாமல் போச்சு. சைட் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பிஸியாக இருக்கும். டே நைட்டு ஒர்க் பண்ணுவோம், அதனால் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கோம். அவங்க கேட்குற டைமில் நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அதனால் ஆளுங்களை எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறைய ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து பேமெண்ட் ஷெட்யூலில் இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்கும். அது எல்லாமே நம்ம சரி பண்ணி கொண்டு போகணும். போதும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. அடுத்தது நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து சால்ட்டு. எவ்வளோ டேபிள் ஸ்பூன் போடுறோம்? 1 ஸ்பூன் வந்து போடுறோம். அப்போ அவ்வளோ போடக்கூடாது. அடுத்தது கரம் மசாலா. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ½ டேபிள் ஸ்பூன். இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரியுது. நானே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் கேள்வி கேட்காம இருக்கீங்க. ஓகே குட்டி, நான் கேள்வி கேட்குறேன். ஏன்னா வந்து உங்களை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸில் ஸ்விம்மிங் பிடிக்குமா? ரொம்ப படிப்பை தவிர அடுத்தது வந்து நீங்கள் ஸ்விம்மிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? ரெடி. ஓகேவா? ஓகே, அப்போ நான் வந்து ஸ்விம்மிங்கில் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன். அப்போ நீங்கள் 12th முடித்ததுக்கப்புறம் உங்களை வந்து நான் ஜேசிஐயில் ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகேவா? அடுத்த ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து 1 ½
பால் பண்ணி சீஸை வந்து உள்ளே வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றணும். அது பாயில் ஆகிறக்குள்ளே வந்து நம்ம பொட்டேட்டோ இதை பண்ணதை வந்து உருண்டை பிடிச்சி சீஸ் வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து உள்ளே வச்சு பொரிச்சிடுறோம். இப்போ வந்து இது எண்ணெய் சூடாகிறக்குள்ளே இப்போ உருளைக்கிழங்க வந்து ரவுண்ட் பிடிச்சி இந்த மாதிரி சைஸில் வந்து ரவுண்ட் பிடிச்சி இப்போ இப்படி நடுவில் வச்சு இந்த மாதிரி பீஸ் ஆஃப் சீஸ் எடுத்து உள்ள வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்தது வந்து சீஸ் பாலை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படின்னு எடுக்காதீங்க. ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிங்களே, சான்ஸே இல்லை. காலையில தான் யூடியூப்ல பார்த்தேன். ஏன் டாடி இவ்வளோ பயப்படுறீங்க இந்த அன்னைக்கு? டாடி ஜேசியில் சேர்த்து விட்றேன்னீங்களா? ஏன் ஜேசினா என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டடீஸோடைய லெவலும் ரைஸ் ஆகும். அடுத்தது ஒவ்வொரு ஸ்கில்லுமே வந்து ஒரு டெவலப் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் போகணுன்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த பிஸ்னஸ்னுடைய க்ரோத்தை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்போ ஒருத்தட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், அந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜேசிஐயில் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல்லேயே இப்போ ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, அப்படி திடீர்னு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, ஒரு மைக்கை பிடிச்சி பேசணும் ஒரு டாபிக்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பதட்டப்படாமல் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஜேசிஐயில் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸ் வரும்போது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லித்தரேன், அதில் ஜாயின் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எல்லாமே பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம இதை எடுக்கிறோம். எடுத்துட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதை சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். ஓகே, இப்போ எல்லாம் கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லா சீஸ் பாலும் இப்போ எடுத்தாச்சு. இதுதான் எங்கள் மம்மி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஜேசிஐ.